திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தொடர்பாக இன்றைய தினம் சமூக வலைதளத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கும் வீடியோ விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வழியில் அவரது மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிராக தீவிரமான அரசியலை முன்னெடுத்து வருகிறார். அதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தங்கையும் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி எம்பி கட்சியின் மாநில அரசியலுக்கான பிரதிநிதியாக டெல்லியில் தீவிரமாக களமாடிக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இணையதளத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கும் வீடியோவில் சட்டப்பேரவை தேர்தலில் கனிமொழி போட்டியிடுகிறாரா என்ற கேள்விக்குறியுடன் ஒருவர் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இணைந்து அவரை சட்டப்பேரவைக்கு அழைத்து வருவது போன்றும் எம்எல்ஏ இருக்கையில் அமர வைப்பது போன்றும் அந்த வீடியோவில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. நீ நினைத்தால் எதுவும் நடக்கும், கோடி மக்கள் உன் பின்னால், முடிவெடு என்கிற பாடல் வரிகளும் அழுத்தமாக அதில் ஒலிக்கிறது. கனிமொழி ஆதரவாளர்கள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கும் வகையில் வெளியிட்டிருக்கும் இந்த வீடியோ பேசு பொருளாகி வருகிறது. சார், திமுக இந்த வீடியோ ரொம்ப பேசு பொருளாகுமா, ஏதாவது ஒரு தாக்கத்தை உருவாக்குமா? கனிமொழியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லலாம்னா, அவங்க மத்திய அமைச்சரா இருக்க வாய்ப்பே இல்லை, பிஜேபி 2029 வரைக்கும் இருக்க போறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் கூட காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி தோணல, அதனால யூபி ஆட்சி தான் வர மாதிரியே அங்கே சயின்ஸ் இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க இங்க வந்தா அமைச்சராகலாம், அவங்களுடைய இதை பெர்ஃபார்மன்ஸை இங்க காமிக்கலாம், ஒரு அமைச்சராக இருந்தாலும் அவங்களோட செயல் திட்டங்கள்லாம் தெரிய வரும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த விவகாரத்தில் திமுக தலைமை மிக தெளிவாக முடிவெடுத்திருப்பதாக பத்திரிகையாளர்கள் கருதுகின்றனர். சார், கனிமொழிக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடணும்னு விருப்பம் இருக்குதா? ஏதாவது ஒரு வகையில கடந்த காலங்கள்ல அந்த விருப்பத்தை வெளிப்படுத்திருக்காங்களா, இல்லாட்டி அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய விருப்பம் தானே இது? கனிமொழியோட ஆதரவாளர்கள் சமீபத்தில் வந்த ஒரு கருத்து கணிப்புல திமுகவுடைய அடுத்த தலைமை யாருன்னு கேட்கிறப்போ கனிமொழியை நம்பர் 1ஆகவும் உதயநிதி நம்பர் 2ஆகவும் போட்டதை வச்சு கனிமொழியோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திமுக தலைமை அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கள் டெல்லியில முரசொலி மாறனுக்கு அடுத்தபடியா திமுக சார்பா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை தேவைன்ற அளவுல தான் கனிமொழியை தயார் பண்றாங்களே தவிர இதுக்கு வேற அந்த கனிமொழியோட ஆதரவாளர்கள் வெளியிட்டிருக்கிறதா சொல்லப்படும் வீடியோவுக்கும் கனிமொழிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. கனிமொழியின் பிறந்த நாளை ஒட்டி ஏராளமான தொண்டர்கள் பல்வேறு வகையில் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து வருகின்றனர்.